friends, இன்னைக்கு வந்து நம்ம fish Manchurian பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் ஓலா மீன் எடுத்துர்க்கேன். sail fish. இது வந்து நல்ல cubes-ஆ கட் பண்ணியே வந்து நான் வாங்கினேன். ஆன்லைன்ல வாங்கினதுனால இது வந்து இப்படியே தான் வந்து கட் பண்ணி தான் கொடுக்கறாங்க. இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையானது. இதை வந்து நல்லா mix பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து இது அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இது நல்லா நம்ம என்னென்ன பவுடர் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஆர்டினரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால இதை கலந்து விட்டுடலாம். இப்போ ஃபிஷ் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ப்ளஸ் அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு கோட்டிங், அந்த மேலே ஒரு கோட்டிங் இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் போடுறதா இருந்தால் மசாலா கூடவே நீங்கள் போட்டுடுங்க. நான் வந்து பவுடர் போடுறதுனால நான் வந்து கார்ன்ஃப்ளவரோட போட்டேன். இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த ஃபிஷ் வந்து நம்ம கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ்ஷாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து 2 சைடும் எல்லா சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி இதை வந்து எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கப்பில் வந்து நம்ம சாஸ் எல்லாம் வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் சோயா ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதில் போட்டுடலாம். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா கலந்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில்லையே அதே ஆயிலில் கொஞ்சம் ஆயில் நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இந்த வெங்காயத்துக்கு வந்து மட்டும்தான் நமக்கு உப்பு தேவை. ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் பெருசாக கட் பண்ண வெங்காயமும் கேப்சிகமும் நம்ம வந்து ஆட் பண்ணி அதையும் கலக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற சாஸ் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கலக்கி இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் எந்த தண்ணியும் ஊற்றலை. இதில் எனக்கு வந்து இந்த திக்னஸ் தான், இப்படி தான் வந்து ட்ரையாக வேணும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கிற ஃபிஷ்ஷை போட்டுடுறேன். அதை போட்டு நம்ம கலந்து விட்டுடலாம்.
இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம கொஞ்சம் இது மாதிரி வந்து கொஞ்சம் பொடிச்சு அப்படியே தூவிக்கலாம். வந்து கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.